அனைவருக்கும் வணக்கம். ரிஷப லக்னக்காரங்களுக்கு கருப்பரின் அருள் சாதாரண கருப்பர் அல்ல, இலுப்பையடி கருப்பர். ரிஷப லக்னக்காரங்கள் வெள்ளிக்கிழமை அன்று இலுப்பையடி கருப்பருக்கு அர்ச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள் மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூவால் இலுப்பையடி கருப்பருக்கு அர்ச்சனை பண்ண வேண்டும். வசியம் என்ன வகையான வசியம்? காதல் வசியத்துக்கு நீங்கள் எந்த மலரை கொண்டு கருப்பசாமிகிட்ட அர்ச்சனை பண்ணால் உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனகா மரலால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சரி, நெய்வேத்தியம் பொங்கல், மிளகு பொங்கல். பொங்கலில் பெண் பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம், சக்கரை பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் சில இடத்துல மிளகு பொங்கலையும் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் மிளகு பொங்கல் உப்பு குறைவாக இருக்க வேண்டும். லைட்டாக உப்பு பணம் போட்டு என்ன பண்ணணும், நல்லா கரண்டி விட்டு அந்த பொங்கலை இலுப்பையடி கருப்பருக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்பட போகிறது? இந்த ரிஷபராசி நபர்களுக்கு வீடு ஒன்று சொந்தமாக வீடு கட்டணும் ஆசைப்படக்கூடிய நபர்கள், எனக்கு சொந்தமாக வீடு அமையுமா, இல்லை வாடகை வீட்டுலேயே என் வாழ்க்கையை கழிச்சிக்க முடியுமா, இல்லை எனக்கு சொத்து பத்துகள் நான் வாங்குவேனா, இல்லை சொத்து பத்து வாங்காமல் போயிடுவேனா அப்படின்னு பல கேள்விகள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அப்போது அதை சார்ந்த பிரச்சனைகள் இந்த இலுப்படி கருப்பர் மூலமாக தீர்த்துக்கலான்னா நிச்சயம் தீர்த்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது தொழில். இந்த தொழிலே பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலமாக தொழில் செஞ்சாலும் உடன் பிறப்பாத சகோதரான என் நண்பன் இருக்கிறாரு. சகோதரர் கூட நான் நம்பலை, ஆனால் என் நண்பனை நம்பி நான் ஒரு பிஸ்னஸை பண்ணுறேன் அப்படின்னா, அதை நாளடியில் போக 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 என்ன ஆகுனா, மனம் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். அப்போ நண்பர்கள் மூலமாக ஒரு ஈர்ப்புத்தன்மை வர வேண்டும், மனைவி மூலமாக ஒரு ஈர்ப்புத்தன்மை வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வெளி பார்ட்னர்ஷிப் ரீதியாக ஈர்ப்புத்தன்மை வரும். அதாவது ஈர்ப்புத்தன்மை என்பதுதான் ஒரு வசீகரம். அந்த வசீகரம் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு நண்பனை நம்ப முடியுமா? அவங்க மேலே ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க. மனைவி நம்ப முடியுமா? அதுவும் ஒரு வகை ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க. இல்லை தனிப்பட்ட நபர் மூலமாக ஒரு நன்மை வருமா அப்படின்னா அதுவும் ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஒரு வசீகரம் என்பது அவங்களுக்கு குறைவாக இருக்குது. அப்போ அந்த வசீகரத்தை வர வைக்கிறதுக்கும் இந்த இலுப்பையடி கருப்பர் நான் சொன்ன மாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மல்லிகைப்பூ, அதாவது ரிஷப லக்னக்காரங்களுக்கு அர்ச்சனை மலரே மல்லிகைப்பூ தான். அந்த மல்லிகைப்பூ இலுப்பையடி கருப்பருக்கு அர்ச்சனை பண்ணலாம். காதல் வசியம், காதலன் என்னைய பணம் கோச்சிட்டு போயிடறாரு, காதலி என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்கா, அப்படி இப்படி பல வகையான கேள்விகள் பணம் உங்கள்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? அப்போ உங்கள் காதல் உங்களுக்கு நல்லபடியாக வசியமாகணுமா? அதுக்கு கனகாமரம் சொல்லக்கூடிய பூக்களை அர்ச்சனை பண்ணலாம்னா நிச்சயம் பண்ணலாம். நெய்வேத்தியம் மிளகு பொங்கலை வைத்து பண்ணால் வீடு வாசல், நண்பர்கள், மனைவிகள், கூட்டாளிகள் ஆச்சுங்களா, இவங்க எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஒரு வசீகர தோட்டம் ஏற்படுத்துமா? நிச்சயம் ஏற்படுத்திடுவார். நிச்சயம் இந்த காணொலியில் பார்த்துருக்கக்கூடிய இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு நான் சொன்ன அத்தனையாக ஒரு பிரச்சனை இருந்துச்சுனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்கன்னு பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி, அது சாதாரண கருப்பசாமி இல்லை, இலுப்பையடி கருப்பசாமி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இலுப்பை மரம் என்பது ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட மரம். புராண கதையே சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மரத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இலுப்பையடி என்ற பெயருடைய கருப்பசாமி உங்களுக்கு அருளாசி கொடுக்கட்டும். மீண்டும் இனிதோ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.